சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து ஸ்ரீகுமார் இருந்திருக்கிறார். பாஜக அதிரடியாக தான் நிற்கும் தொகுதியில் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது என்று எல்லா ஹெவி வெயிட்ஸுமே இறக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து 2 பேரோட நேம் வரல. அதை தவிர வந்து மிச்சம் எல்லாமே எக்ஸ்பெக்டடா இருக்கு அப்படின்னு தான் இது பண்ணலாம். இதை பற்றி கேட்டு அறிந்து கொள்ள எப்படி இருக்கு களம், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது பேசுறதுக்கு ஸ்ரீகுமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல வந்து இந்த வேட்பாளர் பேர்களை பார்க்கும் போதே வந்து எல்லா ஜாம்பவான்களையும் இறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்டேட்ல மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்லயும் அப்படிதான் இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. தட் இஸ் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஆல் த பிக் நேம்ஸ் ஆர் இந்த ஃபீல்ட் அப்படின்ற வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல பாஜக அந்த மாதிரி பண்ணுவதற்கான ரீசன் என்ன? இந்த 400 ஃபோமோல மாட்டிட்டு இருக்காங்களா பாஜக? இல்ல, அது ரெண்டுமே அதுக்கு காரணம். அந்த ஃபோபியாவும் இருக்கு. இந்த 400 டச் பண்ணணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கு அவங்களுக்கு. அது வந்து மோடி அவர்களால மட்டும் முடியாது. 2014-19 நிலைமை வேற. 2024 வந்து இஃப் தேர் somebody has to shoulder மிஸ்டர் மோடி அப்படிங்கிற போது they have to provide the best of candidates. ஏன்னா ஒரு பர்டிகுலர் வேவ் அப்படிங்கிறது 2014 வந்து ஆன்டி வேவ் அகேன்ஸ்ட் மன்மோகன் சிங் இருந்தது. 2019 இட் வாஸ் மோர் லைக் அ நேஷனலிஸ்ட் வேவ், பர்டிகுலர்லி இந்த பாலாகோட் அட்டாக் அது மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஒரு பெரிய வேவ் இருந்தது. 2024 வந்து ஒரு ப்ரோ மோடி வேவ்னு சொல்லலாம். பட் தெர் இஸ் நாட் அ விசிபிள் இஷ்யூ. ஒரு இஷ்யூ இல்லாத ஒரு வேவ் இது, ஒரு சைலண்ட் வேவ் அப்படின்னு சொல்லும் போது தே கேனாட் டேக் எனி ரிஸ்க் அண்ட் தே ஹேவ் தேர் ஆம்பிஷன்ஸ் ஹை. 400 எம்பிஸ் வந்து டோட்டல் என்டிஏக்கும் 370 எம்பிஸ் ஃபார் பிஜேபி அலோன் அப்படிங்கறத அவங்க வச்சுட்டு போறாங்க. ஸோ அதுக்கு சூட் பண்ணணும்னா தே ஹாவ் டு எல்லா புது முகங்கள் மட்டும் இல்லாம பழகின எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸும் வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க இதை பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 19 சீட்ஸ்ல வந்து பாஜக வந்து இங்க நிக்கிறது, அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். 19 சீட்ஸ் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 19 சீட்ஸோட நேம் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே பெரிய பெரிய பேர். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழிசை அவர்களை வந்து கவர்னர் ரிசைன் பண்ண சொல்லிட்டு இங்க வந்து சவுத் சென்னையில நிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கு. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா பொன் பாலகணபதி ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருவரை வந்து இங்க கேஷ் பண்றாங்க. இந்த இதை பொறுத்தவரையும், திருவள்ளூரை பொறுத்தவரையும். நார்த் சென்னையில வந்து அகெயின் பால் கனகராஜ் அவர்களை வந்து ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், பால் கனகராஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இந்த அணி வந்து அட்வொகேட் டீம் வந்து ரொம்ப இதாச்சு. வினோத் பி செல்லம் சென்ட்ரல் சென்னை. ஸோ நீங்க யாரை எங்க எடுத்தாலுமே கட்சியில பெரியாள் அப்படிதான் இருக்கும்பொழுது இந்த பெரியாள் எல்லாமே வந்து உள்ள வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இந்த 15% தாண்டணும், ஒரு 18% தாண்டணுன்ற அந்த விஷயத்த வந்து ஊர்ஜிதப்படுத்திட்டாங்களா? கன்ஃபார்மா பண்ணிதான் ஆகணும். இவங்கெல்லாம் பிக் நேம்ஸ், இவங்கெல்லாம் வச்சுதான் நம்ம பண்ணோம். இந்த 15% மினிமம் கேரண்டி அப்படின்ற விஷயத்துல வந்து ரொம்ப குறியா பாஜக செயல்பட்டு இருக்கா. அதை ஃபர்ஸ்ட், அதாவது ஜெயிக்கிறது செகண்ட் லெவல், முதல்ல இந்த 15% மினிமம் கேரண்டி அப்படின்ற விஷயத்துக்காக இதை பண்ணிருக்காங்களா? ஆமா, ஏன்னா பிஜேபி அப்படிங்கறத தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக இந்த சமூக ஊடகங்களாலும் இந்த ஈகோ சிஸ்டத்தாலையும் பார்க்கப்படுது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நோட்டாக்கு கீழே உள்ள ஒரு கட்சி, 2% கட்சி, 3% கட்சி அப்படின்னு இவங்களே வந்து அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிளஸ் வந்து இந்த எந்த கூட்டணி, ஒரு பெரிய கூட்டணினா ஏடிஎம்கே கூட்டணியில இவங்க போய் சேரும் போது இவங்களுடைய பலம் வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்டு அதை வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு 3% தானே உங்களுக்கு ஓட்டு, உங்களுக்கு ஏன் நாங்க 4 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு மேல நாங்க எதுக்கு கொடுக்கணும், அசம்பிளி எலெக்ஷன்ல எதுக்கு 20 சீட்டுக்கு மேல கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸால மார்க் பண்ணப்பட்டது. இது தவிர தமிழ்நாடு பிஜேபிக்கு அவங்களுக்குமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இத்தனை நாள் வரைக்கும். நம்ம இதுக்கு மேல கேட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோ, இதுக்கு மேல கேட்டா நம்ம ஆர் வி நாட் ஒர்த், இதுக்கு மேல வந்து கேட்கறதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு பலமே இல்லையே அப்படிங்கிற ஒரு தன்னைத்தானே குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பிஜேபிக்கு இருந்திருக்கு. திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி இஸ் அசர்ட்டிங் இட் செல்ஃப். அவங்கள்ட்ட அந்த 19 சீட், ஆக்சுவலி 20 சீட்டு, அதுல வந்து ஒரு சீட்டை வந்து ராமநாதபுரம் ஓபிஎஸ் அவர்களுக்காக விட்டு கொடுத்திருக்காங்க. சோ 19 சீட்டுல வந்து தே ஆர் அசர்ட்டிங் தெம்செல்ஸ். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து இது வரைக்கும் பிஜேபி தனது தலைமையில ஒரு இவ்வளவு பெரிய ஒரு அணியை வந்து கட்டமைச்சதே கிடையாது. 2014 வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத ஒரு அணியை உருவாக்கினாங்களே தவிர they were not leading it. அதுல வந்து தேமுதிக வந்து லைன்ஸ் ஷேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 14 சீட்டை if I not wrong, 8 சீட்டு வந்து பிஎம்கேக்கு, 7 சீட்டு பிஜேபிக்கு, 5 சீட்டு மதிமுகக்கு, இந்த மாதிரி எல்லாரும் இருந்தாங்களே தவிர there were nobody to lead it. அது வந்து ஒரு
ஒரு ஒரு லூஸ் சென்ஸா இருந்தது அது எல்லாமே. அதனால வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டயத்துல வெள்ளூரும் கோயம்புத்தூரும் கூட கிடைச்சிருக்கும் எக்ஸ்ட்ரா அதர் தேன் கன்னியாகுமரி அண்ட் தர்மபுரி. அதை வந்து அவங்களால பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் திஸ் லாஸ்ட் மினிட் ஹிட்சஸ். இந்த தடவை என்ன பண்றாங்கன்னா there were a clear vision is there. ஒரு பார்ட்டி is energized, there is a leader for the party in தமிழ்நாடு, there is a good alliance is there, leading BJP வந்து அதை லீட் பண்றாங்க and they have provided all the possible prime minister வந்து கொண்டு இறக்கி அதுல வந்து they have covered a maximum number of places, be it கொங்கு ரீஜனா இருக்கலாம், be it சவுத்தா இருக்கலாம், be it சென்னை ரீஜனா இருக்கலாம். இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து பிரைம் மினிஸ்டர் வச்சு கேம்பெயின் பண்ண வச்சிருக்காங்க, ரோட் ஷோஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் த பெஸ்ட் பாசிபிள் எஃபர்ட்ஸ் வந்து தே ஹவ் கிவன் த எல்லா அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல தலைவர்கள், அதாவது அவங்கள்ட்ட இதுக்கு மேல வந்து கஷ்டம், 1-2 மிஸ்ஸஸ் இருக்கலாம், பட் தே ஹவ் ப்ரொவைடட் ஆல்மோஸ்ட் எவ்ரி பாசிபிள் பெஸ்ட் பாசிபிள் கேண்டிடேட்ஸ் தே கேன். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். ஸோ இதை வச்சு அவங்களுடைய பிளான் என்னவா இருக்கும்னா மேக்சிமம் பாசிபிள் டு கெட் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். அந்த டபுள் டிஜிட் அந்த 15% வந்து டச் பண்ணணும் பிஜேபி அலோன். அந்த அலையன்ஸ் அலோன் ஷுட் கெட் அரௌண்ட் 20% ஆஃப் ஓட்ஸ். 20% கிராஸ் பண்ணணும் அந்த அலையன்ஸ். ஸோ இட் பிகம்ஸ் ஒரு கிரெடிபிள் அலையன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பிளானா இருக்கும். போனஸா அடிஷனல் சீட்ஸ் இவங்க வின் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இட் வில் பி அ போனஸ் ஃபார் தம். ஸோ அவங்க இப்ப என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா தேர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ரைட், தேர் ஆன் த ரைட் பாத் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அதுபடி போவாங்கன்னு நினைக்கிறேன். சார் இதுல இன்னொன்னு வந்து இந்த 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 தேர்தலை பொறுத்தவரை அக்செப்டன்ஸ் ரேட் ஆஃப் மோடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க பார்த்தா எல்லா சர்வேவரும் எல்லா ஸ்டெஃபாலஜிஸ்ட் யார் எந்த சேனல் யார் என்ன போனாலும் யார் அடுத்த பிஎம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கான ஒரே பதில் மோடி தாங்க வரப்போறாரு. ஆனா நான் மோடிக்கு ஓட்டு போட மாட்டேன், தட் இஸ் a different thing. சோ மோடி வரப்போறான்ற விஷயம் எல்லா மக்களுக்கும் தெரிந்திருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் அந்த ஓட்டு மாத்தி போடுறாங்க, சரி இவர் தானே வரப்போறாரு இவருக்கே போட்டுடலாமே. சோ இந்த விஷயம் வந்து எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? how the organizers should go after them, நீங்க எப்படி நினைக்கிறீங்க உங்க பார்வையில? இல்ல இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருக்கத்தான் இருப்பாங்க, லாஸ்ட் மினிட்ல அவங்க ஓட்டு போடுவாங்க. இதுல என்னன்னா அந்த லாஸ்ட் மினிட் ஓட்டர்ஸ், அதாவது they will side with the winning party. அது வந்து ஒரு யூசுவல் ஒரு பிராக்டிஸா இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து என்னைக்குமே யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் சைடாருது. இல்லைன்னா தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறவங்க கோயின்சிடென்ஷியலா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மெயின் பதவியில வருது அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விஷயமா இருக்கு. எக்ஸப்ட் 2014, 2019 அண்ட் 1989 இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எலெக்ஷன்ஸையும் பி 2009, 2004, 1999, 1998, 1996, 1991, 1984 அந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் 1980. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா whoever wins தமிழ்நாடு they have made form government at the center. 2019ல என்னன்னா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது, மோடிங்கிறவர் ஜெயிக்க மாட்டார். So there is a strong opposition in the other side. Rahul Gandhi is the leader of that opposition. அவருக்கு ஓட்டு போட்டா பிஜேபி தோற்கும், அந்த யூபிஏ அப்படிங்கிறது ஜெயிக்கும் அப்படிங்கிறது மக்களிடம் நம்ப வைக்கப்பட்டது. அதுக்கு சரி ரீசன்ஸும் இருந்தது. ஏன்னா குஜராத்ல வந்து பிஜேபி ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க, 99 சீட்ஸ் தான் ஜெயிச்சாங்க, 182 சீட்ஸ் டோட்டலா. அதுல வந்து 92 தான் போதுமானது, பட் they got only ரொம்ப தின் மெஜாரிட்டி கிடைச்சது. அதுக்கப்புறம் கர்நாடகா வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்ததே தவிர அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியல. சித்தராமையாவை வீழ்த்தி எடியூரப்பாவால ஃபுல் மெஜாரிட்டியோட அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல, அது ரெண்டாவது. அதுக்கப்புறம் கையில இருந்த மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரை வந்து 2018 எலெக்ஷன்ஸ்ல அவங்க இழந்தாங்க. ஸோ வரிசையா அந்த தோல்விகளை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு சென்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டது. இங்க என்னன்னா மோடி அப்படிங்கிறவர் தோற்கடிக்கப்படக்கூடியவர் தான், பிஜேபிங்கிறது அதை தோற்கடிப்பதில் எந்த விதமான சாத்திய குறையும் இல்லை, அது நிச்சயம் சாத்தியப்படும் அப்படின்னு ஒரு நம்பி வைக்கப்பட்டது. ஸோ பீப்புள் ஃபெல் இன் ஃபார் தட். அவங்க வந்து ஓட்டர்ஸ் எல்லாரும் அதுக்கு வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ராங் அரித்மெட்டிக், இன்னொரு பக்கம் ஒரு டபுள் ஆன்டி இன்கம்பன்சி, போத் அகேன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஜெயலலிதா போன்ற தலைவர் இல்லை, எடப்பாடின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகல, மோடி மேல உள்ள வெறுப்பு எல்லாம் சேர்ந்து அடிச்சதுதான் 2019 ரிசல்ட். 2024 அப்படியே டைரக்ட் மாற்றங்கள். என்னன்னு கேட்டா மோடி மேல உள்ள வெறுப்புகள் அப்படியே நல்லிஃபை ஆகி பாசிட்டிவா இருக்கோ இல்லையோ அந்த பழைய நெகட்டிவ் இது வந்து ஃபுல்லா நல்லிஃபை ஆயிடுச்சு. தட் இஸ் ஒன் பாயிண்ட். எடப்பாடி 2021ல போய் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம்
இந்த கவர்மெண்ட்டை வந்து எந்த அளவுக்கு இது சாத்தியப்படக்கூடிய கவர்மெண்ட், இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லயே எப்படி இருக்காங்க, இவங்க சென்ட்ரலுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அது வந்து மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது இவங்களோட ப்ராமிசஸ், இவங்க 2021 கொடுத்த ப்ராமிஸ் என்ன, அதை எப்படி பாதி வந்து நிறைவேற்றிருக்காங்க, பாதி நிறைவேற்றாம இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மக்கள் அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. மோடி வரப்போறார் அப்படிங்கிற எண்ணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி ஆஃப்டர் த டிசம்பர் 5 ஸ்டேட் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த எண்ணம் மக்கள் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சிருச்சு. இந்த இந்திய அலையன்ஸ்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்க. அது படிப்படியா ஒவ்வொரு கட்சியா அதுல இருந்து விலக ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், ஜேடியு நிதிஷ்குமாரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் விலக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு இன்னுமே அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல் தீஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓட்டர்ஸ் மத்தியில என்னன்னா மோடி தான் திரும்ப வருவார் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சது. அது வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ், கட்சி சார்பில்லாத ஓட்டர்ஸ், மாற்றம் வேணும்னு நினைக்கிற ஓட்டர்ஸ், போன தடவை டிஎம்கேக்கு அல்லது அந்த ஃப்ரண்ட்டுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்து இந்த தடவை மாத்தி ஓட்டு போடணும்னு நினைக்கிற ஓட்டர்ஸ், ஏடிஎம்கேக்கு போட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு சரி ஏடிஎம்கே இஸ் நாட் தட் மச் ஸ்ட்ராங், சரி பிஜேபிக்கு போடலாம்னு நினைக்கிற ஓட்டர்ஸ், இது போன்ற ஒரு பெரிய செக்மெண்ட்டை வந்து பிஜேபி பக்கம் அட்ராக்ட் பண்ணும். அது எந்த அளவுக்கு போகுதுங்கிறத இந்த ரிசல்ட் வந்தா பார்க்கலாம். சார், ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு பிரதமர் வேட்பாளரே இல்ல. இன்னொரு புறம் வந்து பாஜகவுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர், ஜெயிக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளர் அவர்தான் பிரதமர். அந்த ஒரு விஷயத்த வந்து பாஜகவுக்கு இந்த இடத்துல இருக்கு. ஆப்போசிட் சைட்ல ராகுல் காந்தி பிரேமி, ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு துரை வைகோவின் மகன்ல இருந்து எல்லாருமே வந்து எங்கள் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கிளியர் கட்டா பேச ஆரம்பிச்சார். ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரிய மேடையில வந்து இந்தி கூட்டணி முடிவு பண்ணுறார். பட் சிறு சிறு தலைவர்கள் எல்லாமே ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர், ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க. அதிமுகவுக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இல்லாதது பாஜகவுக்கு எவ்வளவு சாதகமான விஷயம்? ரெண்டு பேருக்குமே பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் கிடையாது. போத் டிஎம்கே ஃப்ரண்ட் as well as ஏடிஎம்கே ஃப்ரண்ட். பட் டிஎம்கே ஃப்ரண்ட்ல there is a strong alliance is there. So ஏடிஎம்கே ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப மூணா பார்க்கலாம், டிஎம்கே ஃப்ரண்ட், ஏடிஎம்கே ஃப்ரண்ட் அண்ட் பிஜேபி ஃப்ரண்ட். ஸோ டிஎம்கே ஃப்ரண்ட்டுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, பட் ஸ்ட்ராங் அலையன்ஸ் இருக்கு. தட் இஸ் தேர் அட்வான்டேஜ். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் கிடையாது. தே ஹவ் டு எல்லாரையும் மேனேஜ் பண்ணி அந்த அலையன்ஸ் எடுத்துட்டு போகணும். அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது. இது வரைக்கும் நான் பாக்குற வகையில கேண்டிடேட் நல்லா போட்டிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ஃபேஸ் இருக்காரு, பிளஸ் வந்து தேர் ஆர் பீப்புள் டு ஒர்க் ஃபார் த பிஜேபி. ஸோ அது வந்து இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இல்லை. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபேஸும் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸும் கிடையாது. அவங்க திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு அப்போசிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமுமே கிடையாது. I think they will get jammed between both DMK front as well as BJP front அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது ஒரு பெரிய பலவீனம் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு, ஃப்ரம் பேன் தமிழ்நாடு பார்ட்டி அது ரொம்ப சப்ரீஜனல் பார்ட்டி ஆயிடுமோன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஏற்கனவே வட தமிழகத்துல அவங்களுக்கு அந்த அளவு பலம் கிடையாது. தென் தமிழகத்துல வந்து அவங்களோட பலம் என்ன அப்படிங்கிறது இப்பதான் நம்ம இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் ஆக போகுது. மேற்கு மண்டலத்துல வந்து எந்த அளவுக்கு பிஜேபியோடைய அவங்களுடைய பிரசன்ஸ் வந்து இவங்களை நல்லிஃபை பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சோ இதெல்லாம் பாக்குற போது ஃப்ரம் அந்த ஏடிஎம்கேயோட ஆதரவு தளம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஏடிஎம்கே இஸ் நாட் அ சிங்கிள் பார்ட்டி, இட்ஸ் லைக் அ பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லா ஓட்டுகளும் வந்து உட்காரும். அதுல நேஷனலிஸ்ட் ஓட்டு இருக்கும், அதுல டிஎம்கேக்கு எதிரான ஓட்டுகள் இருக்கும், அதுக்கு வந்து ப்ரோ ஹிந்துத்துவா ஓட்ஸ் இருக்கும், தமிழ் தேசிய ஓட்டுகள் இருக்கும். இந்த மாதிரி பல ஓட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு ஃபோரம், அது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஆனா அது வந்து அதுக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்கும் போதுதான் இட் வில் அட்ராக்ட் தஸ் மச் ஓட்ஸ். அந்த லீடர்ஷிப் இல்லாததுனால அந்த யார் அந்த எந்த கட்சிகள் எந்த ஒரு கூட்டணிகள் அதை ரெப்ரசென்ட் பண்ணுதோ இந்த ஓட்டுகள் அவங்களை தேடி போக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சீமானை தேடி தமிழ் தேசிய ஓட்டுகள் போக ஆரம்பிச்சு, இப்ப ஹிந்துத்துவா ஓட்ஸ் அல்லது நேஷனலிஸ்ட் ஓட்டெல்லாம் திரும்பி பிஜேபியை நோக்கி நகர ஆரம்பிக்கும். சோ இப்படி அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுகளும் நகரும் பொழுது ஏடிஎம்கேயுடைய வாக்கு சதவீதம் பெருமளவு குறையும். சோ ஒரு 41% ஜெயலலிதா வச்சுட்டு போனாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக அது சுருங்கிட்டு இருக்குன்னு நான் பாக்குறேன். இட் வில் பி அபவுட் 25%. அந்த லெவலுக்கு அது கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இட் வில் பி பிலோ 25% இந்த தடவை அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே சார், இன்னொன்னு வந்து பாஜக வந்து ஹெவி வெயிட்ஸ் இறக்கி இருக்கு. அதான் நான் முன்னாடியே சொன்ன இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல சொன்னது, எல்லாருமே வந்து பெரிய பெரிய நேம்ஸ்.
பொன் பாலகணபதி ஆகட்டும், அந்த கட்சியில எல்லாருக்கும் தெரிஞ்ச நரசிம்மன் ஆகட்டும். நரசிம்மன் அவர்கள் எக்ஸ் காங்கிரஸ் எம்பி, கிரவுண்ட்ல பயங்கரமா ஒர்க் பண்ணக்கூடியவர். நாகப்பட்டினம்ல வந்து ரமேஷ் அவர்கள் வந்து இந்த திருவாரூர் கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த அந்த இந்த கலைஞர் கருணாநிதி பேர் வைக்கூடாதுன்னு சொல்லி அந்த கூட்டத்தை ஏற்படுத்தியவர். அவருக்கு நாகப்பட்டினம் நல்ல செல்வாக்கு, அதாவது செல்வாக்கு மூட்ட வேட்பாளர் எல்லாருமே போட்டாங்க. இன்னொரு புறம் அதிமுகல வந்து ஒரு சில 2 நேம் தவிர மத்த எல்லாருமே நியூ ஃபேஸஸா இருக்கு அதிமுக பொறுத்தவரை. அது வந்து களத்துல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? இந்த சைட்ல எல்லாம் தெரிஞ்சவங்க, லோக்கலி நோன்டு நேம்ஸ், இங்க ஃபுல்லா அன்னோன் நேம்ஸ். நீங்க வந்து சில ஊருக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டீங்கன்னா யாருன்னே தெரியாதுப்பா எங்களுக்கு அப்படின்றது தொண்டர்களே சொல்றாங்கன்னு சொல்லி நியூஸ் இருக்கு. சோ இது எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கு 2 விதமான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஒண்ணு, அந்த ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் அவங்க வந்து அந்த ரெட்டலை சிம்பல் அதை மட்டும் நம்மளுக்கு கணக்கு, வேற எதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா வேற பிஜேபி நம்மளோட எதிரி, ஏன்னா பிஜேபி வந்து வேண்டாம், அதனால எதிரால இருக்கிற திமுக அல்லாத கூட்டணிகள், அது காங்கிரஸா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளா இருக்கலாம், இந்த மாதிரி கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. இதெல்லாம் ஒரு பக்கம். இதை தவிர இன்னொரு ஒரு ப்ராப்ளம் வித் ஏடிஎம்கேயும் இருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது 2019ல பார்த்தா கிட்டத்தட்ட பல 7 தொகுதி வந்து பாமக கொடுத்திருந்தாங்க, 5 சீட்டு பிஜேபி கொடுத்திருந்தாங்க. சோ இதுல எல்லாம் இருக்கிற ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து நான் ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன், பிஜேபி கேண்டிடேட்டா அப்ப நான் வந்து வேற யாருக்கா போடுவேன் அப்படின்னு மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த தடவை அப்படி போட முடியாது அவங்களால. தே ஆர் காட் இன் எ ப்ராப்ளம். என்னன்னா, அவங்க ஒரு பக்கம் ரெட்டலை தான் நிக்குது. ஒண்ணு போட்டா அவங்க ரெட்டலைக்கு போடணும், இல்லைன்னா ஆப்போசிட்க்கு போடணும். சோ இவங்க ரெட்டலைக்கு போடுறாங்க அப்படின்னா அப்ப வந்து ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். ரெட்டலைக்கு போடாம வேற ஆப்போசிட்டுக்கு போடுறாங்கன்னா ஏடிஎம்கேயோட வாக்குகள் குறையும். ஆன் எய்தர் சைடு எப்படி பார்த்தாலும் பிஜேபியோட ஆப்போனன்ட்ஸுக்கு இது ஒரு ப்ராப்ளமா இருக்கும்னு தான் நான் பாக்குறேன். ஓகே சார், ஓபிஎஸ் அவர்கள் தனி சின்னத்துல அதிமுகல பெரிய லீடர் இருந்திருக்காரு, முதல்வராகவும் இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணி. இன்னைக்கு அவருடைய நிலைமை ராம்நாட்ல வந்து சுழற்சி வேட்பாளராக, என்டிஏ ஆதரிக்கப்பட்ட சுழற்சி வேட்பாளராக ரெட்டலையே ஃபேஸ் பண்ண போற உதயசூரியனையும் இல்ல சாரி ஆமா உதயசூரியன் தான் ஐயுஎம்எல் உதயசூரியன் தான் நிக்குது. சோ உதயசூரியனை ஃபேஸ் பண்ண போறார். அவர் வாழ்க்கையில என்னைக்கு இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சிருப்பாரா சார்? ஐ திங்க் இட்ஸ் a very smart move. இது மாதிரி வந்து ஒரு லாஸ்ட் மினிட் சர்ப்ரைஸை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸ்பெசிபிக்கா வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் கூட அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவர் ஒண்ணு, அவருக்கு ஒரு ஃபியூ சீட்ஸ் கொடுப்பாங்க, அவருடைய மகனோ இல்ல அவர் கட்சியை சேர்ந்தவர்களோ, வைத்தியலிங்கமோ இல்லைன்னா வந்து PH பாண்டியன் அவருடைய மகன் அவர் இருக்காரு, அவரோ அவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர, அவர் இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன நினைச்சாங்கன்னா, இவர் வந்து ஒரு யாருக்கோ ஆதரவு கொடுத்துட்டு விளங்குவார் அப்படின்னு நினைச்சாங்க. இது ரெண்டுமே இல்லாம அவரே நிக்கிறாரு. அண்ட் ராமநாதபுரம் இந்த தடவை வந்து ஒரு டிவைடட் ஓட்ஸ் நடக்க போகுது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஒரு ஒன் சைடடா இருக்க போறது கிடையாது. டிவைடட் ஓட்ஸ் அப்படிங்கிற போது தெர் இஸ் எவ்ரி சான்ஸ், ஒரு அவுட் சைட் சான்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும். அதுல வந்து ஓபிஎஸ் உடைய அவருடைய வேல்யூ ஜாஸ்தி, பிகாஸ் இஸ் அ ஸ்டார் கேண்டிடேட். ஆன் ஒன் சைடு வந்து அவருக்கு வந்து ஒரு சுயேட்சையாக இருந்தாலும் அவர் ஒரு முன்னாள் முதல்வர், அவர் மட்டும்தான் நிக்கிறாரு. ஸோ அவருடைய ஃபுல் பவரும் வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த தொகுதியில இருக்கும். அவருடைய ஆதரவாளர்கள் அங்க வந்து வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நீங்க சொல்ற மாதிரி இட் இஸ் an IUML கேண்டிடேட் தான் இருக்காரு, டிஎம்கேயோட ஓன் கேண்டிடேட் கிடையாது அங்க. அது ஒரு காரணம். ஏடிஎம்கே சைட்லயும் there is not a strong candidate in ராமநாதபுரம், if I'm not wrong. சோ இது எல்லாமே வந்து ஓபிஎஸ் வந்து ஃபேவர் பண்ணும். அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. சார், இன்றைய நிலைமையில என்டிஏ கூட்டணிக்கு வெல்லக்கூடிய தொகுதியா எதெல்லாம் நினைக்கிறீங்க சார்? கண்ணுக்கு தெரிந்தவரை அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலி இஸ் a good constituency, கோயம்புத்தூர் இஸ் a good constituency, வெல்லூர் இஸ் a good constituency, இதெல்லாம் சொல்லலாம். தேனி இஸ் a good constituency, ராமநாதபுரம், விருதுநகர், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கான்ஸ்டிடியூன்சிஸா கண்ணுக்கு படுது. பாக்கி எல்லாம் வந்து அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் உடைய அந்த வீரியத்தை பொறுத்து இருக்கு. இதெல்லாம் வெற்றி வாய்ப்பு சாத்தியப்படக்கூடிய இடங்கள். இதை வந்து அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது அந்தந்த கட்சிகளுடைய கையில இருக்கு. இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 20 நாள் தான் இருக்கு, கேண்டிடேட் வைஸ் எவ்ரிதிங் ஆர் ஃபைன், பட் ஹவு த பீப்புள் ஆர் ரிசீவிங் இட் அப்படிங்கறதெல்லாம் போக போக பார்க்கணும். இதெல்லாம் இந்த அளவுக்கு பிஜேபி ஒரு பொசிஷன் கொடுத்ததே வந்து இட்ஸ் a குட் டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சார், நீண்ட நேரம் என்னுடைய அனைத்து கேள்விகளும் பதில் சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கும் உங்களுடைய அனலிசிஸ்க்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.